வாழைக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் இதை வதக்கிடுவோம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 4-5 பூண்டு, ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியும் தட்டி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அடுத்ததாக வாழைக்காய் சேர்த்துருவோம். தேவையான மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கலந்துடுவோம். இல்லை வாழைக்காயை இது போல் ஒரு நிமிஷத்துக்கு மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதையை பொறுத்து சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன், அடுத்து கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன். வாழைக்காய் வந்து சீக்கிரமே வெந்துடும், ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது. அதனால் தண்ணி வந்து கொஞ்சமாக தான் தெளிக்கணும், அதிகமாக ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம கையில் ஒரு கையளவுக்கு தெளித்து விட்டு மூடினாலே போதும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும், அப்புறமா எடுத்து பார்க்கலாம். சூப்பராக ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் இந்த மாதிரி 2 தடவை மூடி வச்சு வேக வச்சிங்கனாலே போதும். மொத்தத்துக்கு ஒரு வாழைக்காய் வேகிறதுல ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். ரொம்ப குழைய விடாமல் நான் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். ஏன்னா முழுசாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக ரொம்ப குழைய விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப குழஞ்சி போச்சுன்னா பொடி மாஸ் மாதிரி ஆயிரும், அதனால் தனித்தனியாக எடுத்து சாப்பிட முடியாது. அதனால் நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்திருக்கேன். இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு இறக்கிக்கலாம். இதை எடுத்து சாப்பிட்றப்போ நம்ம சிக்கனில் சுக்கா சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட்றப்போ நம்ம கறியெல்லாம் எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் இதுலேயும் இருக்கும். அவ்வளோதான், இறக்கி வச்சிடலாம். சாதம் தாளிக்கிறதுக்கு நம்ம கையில் ஒரு பிடி அளவுக்கு மல்லித்தலை எடுத்திருக்கேன். அதில் ஒரு 5 போல் பூண்டு, இதில் ஒரு சின்ன சைஸ் புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய். தண்ணி ஊற்றிட்டு ஒரு பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக உளுந்து, அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய், நம்ம அரைச்ச பேஸ்ட் அதில் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு, மல்லித்தலை கொஞ்சம் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு, ரொம்ப நேரம்லாம் வேணாம், கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். இப்போ இதில் சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். நான் வந்து ஒரு 2 பேர் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்ற அளவுக்கு தான் சாதம் போட்டு கிளற போகிறேன். உப்பு வந்து பத்தலைன்னா நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சாதம் போட்டு கிளறப்போ அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு கிளறுங்க. இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். சூப்பரான ஒரு மல்லித்தலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கொத்தமல்லி சாதமும் வாழைக்காய் சுக்காவும் செஞ்சுருக்கோம். பசங்களுக்கு இது போல் லஞ்ச் பாக்ஸில் வந்து செஞ்சு கொடுத்து அனுப்புங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா சுடு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு சோயா போட்டு அது நல்லா பார்த்திங்கன்னா ஊறிடுச்சு. ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட நல்லா ஊற வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பீட்ரூட் வந்து தாளிச்சிக்கலாம். 2 பேர் லஞ்சுக்கு கொடுத்து விட்ற அளவுக்கு நான் சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தாளிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு, உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், அடுத்ததாக நான் ஒரு பெரிய பீட்ரூட்டை இது போல் துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். இந்த பீட்ரூட்டில் இருக்க தண்ணியிலே நல்லா வெந்து வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இது போல் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெயில் மட்டும் இப்போ வதங்கியிருக்கு. இந்த மாதிரி வதங்க விட்டுறணும். அந்த ஈரப்பதத்தோடைய சாதத்தை போட்டு கிளறக்கூடாது. இப்போ நம்ம வந்து 2 பேர் சாதத்துக்கு இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். நம்ம மதியம் லஞ்சுக்கு வந்து பொரியலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம மதியத்துக்கு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன்.
இப்போ நம்ம சாதத்தை இதில் போட்டு கிளறிடுவோம். அடுத்து தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் அந்த காய் சாதம்லாம் போடுறப்போ பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிளறி விட்டுருவோம். அவ்வளோதான், சாதம் வந்து கிளறியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியே விட்டிங்கன்னா இந்த கலர் கம்மியாக தெரியும். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா நல்ல கலர் வந்து டார்க்காக மாறிடும். அடுத்ததை நம்ம வறுவல் பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். இதில் ஒரு குட்டி தக்காளியாக, ஒரு சின்ன தக்காளி, ரொம்ப குட்டியாக ஒரு தக்காளி, இதை வதக்கிடுவோம். அவ்வளோதான். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த சோயாவை இதில் சேர்த்துடலாம். நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மசால் வடை போகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி. அவ்வளோதான். இப்போ இது நல்லா வேகட்டும். சோயா வறுவல் பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், சூப்பராக ரெடி. தண்ணி ரொம்ப இல்லாமையும் வறுக்க வேணாம். மதிய லஞ்சுக்கு சாப்பிட்றப்போ ரொம்ப வரன்னு போயிடும். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கே நம்ம இறக்கிடணும். சூப்பரான ஒரு சோயா வறுவல் ரெடி. பீட்ரூட் சாதம் வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது, ரொம்ப ஈஸி செய்கிறது. அதே சமயம் அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சோயா ஒரு வறுவல் செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இது இனிப்பாக இருக்கும், இது காரமாக இருக்கும். ரெண்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், வெங்காயம் இது போல் வதங்கினதுக்கப்புறமா 1/4 கிலோ கோவக்காயை சின்னதாக வெட்டி எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், இந்த வதக்கிடுவோம். இது போல் வதக்கி விட்டுட்டு இப்போ காய் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக வேணால் ஒரு 1/2 டம்ளர், ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். கோவக்காய் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி வற்ற ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது. இந்த டைமில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். மஞ்சள் தூள் வந்து நம்ம முன்னாடியே போட்டதால் இப்போ போட வேண்டாம். வதக்கி விட்டுருவோம். நல்ல இந்த தண்ணியோடு சேர்ந்து அந்த மசாலா வெந்து நல்லா சுண்டி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மூடி வச்சிடலாம். அப்பப்போ எடுத்து நம்ம கிளறி விட்டுட்டு இருந்தோம்னா நல்லா சுருண்டு வறுத்து வரும். அதனால் அப்பப்போ மூடி வச்சு வறுத்துக்கலாம். பாருங்க, இது போல் நல்லா ஈரப்பதம் இல்லாமல் நல்லா அப்படியே ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கிற மாதிரி வறுத்துக்கணும். அப்போ தான் நம்ம இது மென்று சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், எள்ளு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக, அடுத்து ஒரு மல்லியும் ஒரு 1/4 ஸ்பூன். ஒரு நேரத்துக்கு தாளிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து கடுகு 1/4 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் வறுத்துருவோம். நல்லா அந்த கடுகும் எள்ளும் நல்லா படபடன்னு வெடித்து வரும். அந்த டைமில் எடுத்துடலாம். கடலைப்பருப்பு தனியாக வறுக்கணும்னு இல்லை, இது கூட சேர்த்து போட்டு நல்லா அந்த பாருங்கள் கலர் மாதிரி பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணிடலாம். இதை பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். வறுத்து பவுட்ரு பண்ணியாச்சு. இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள், அடுத்து ஒரு 3 வரமிளகாயை வெட்டி எடுத்திருக்கேன், வரமிளகாய் 3, கொஞ்சம் கருவேப்பிலை. இதெல்லாம் தாளிக்கிறதுக்கப்புறம் மொத்தமாக தனித்தனியாக போட்டதோட மொத்தமாக கொட்டிட்டோம்னா நமக்கு மசால் வந்து கருகாது. அதுக்காக தான் மொத்தமாக ஒரு தட்டில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகுளுந்து, அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு பொன்னிறமானதும் கொஞ்சம் வேர்க்கடலை. அவ்வளோதான். நல்லா ரெண்டுமே நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி லைட்டாக அதை வதக்கி விட்டுறணும். வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அவ்வளோதான். இது நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஒரு கிரேவி மாதிரி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம்.
பாருங்கள் நல்லா வற்றி இது போல் நல்ல ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த டைமில் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். சாதம் வந்து சூடாக இருக்கிறதுனால நான் வந்து அப்படியே போட்டுக்கிறேன். இது நம்ம ஆற வச்ச சாதமாக இருந்துச்சுன்னா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம போட்டு கிளறிக்கணும். இது உங்களுக்கு அதிகமாக இருக்குது, எனக்கு ஒருத்தருக்கு 2 பேருக்கு தான் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற சோறு போட்டு நீங்கள் கலந்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. புளி சாதமும் கோவக்காய் வறுவலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். புளி சாதம் வந்து நம்ம ஒரு 4 பேர் சாப்பிட்ற டிஃபன் பாக்ஸ்க்கு வந்து குழந்தைங்களுக்குனா ஒரு 4 பேர் போடலாம், பெரியவங்களுக்குனா ஒரு 3 பேருக்கு போடக்கூடிய அளவுக்கு நம்ம செஞ்சுருக்கோம். ஒரு கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு சின்ன தக்காளி சேர்த்து ஒரு பாவக்காயை சின்னதாக வெட்டியிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் கலந்து நல்லா மூடி போட்டு அந்த தண்ணி வற்றுற வரைக்கும் வேக விட்டுறலாம். தண்ணியெல்லாம் வற்றுனதுக்கு அப்புறமா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ 3 முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா கலகலன்னு கலந்து விடுங்க. அருமையான ஒரு முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. பாவக்காய் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அருமையாக சாப்பிடுவாங்க. அடுத்ததாக லெமன் ரைஸ் வந்து இப்போ தாளிச்சிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு லெமன் ரைஸ் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க சரியாக சாப்பிடலைன்னா இந்த மாதிரி ஒரு லெமன் ரைஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதுமே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொன்னிறமாகறக்கும் வதக்கிக்கலாம். அடுத்ததாக 3 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துடலாம். கடலைப்பருப்பு கூட அந்த பேஸ்ட்டை சேர்த்து கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை பழம் சாறு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து தேவையான உப்பும் போட்டு கலந்துட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்திருக்க சாதம் ஒரு 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்குது, அதையும் சேர்த்து போட்டு கலந்து எடுத்தால் அருமையான ஒரு லெமன் ரைஸ் ரெடி. இதில் வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எதுவுமே இருக்காது, அதனால் குழந்தைங்க வந்து அருமையாக சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுங்க. சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. நான் வந்து 1 டம்ளர் அரிசியை ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். 7 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ தான் ரைஸ் வந்து நல்லா குலைவாக இருக்கும். சோறு பார்த்திங்கன்னா வேக வச்சு நல்லா பாருங்கள் குலைவாக வெந்திருக்கு. 1 டம்ளர் அரிசிக்கு பார்த்திங்கன்னா 4 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். பாருங்கள் இவ்வளோ குலைவாக வெந்திருக்குன்னு. தயிர் சாதத்துக்கு வந்து இந்த மாதிரி குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 1க்கு 4 தாராளமாக ஊற்றிக்கோங்க. இப்படியே நீங்கள் இதுலேயே தயிர் ஊற்றுனீங்கன்னா தயிர் எவ்வளோ ஊற்றினாலும் நமக்கு வந்து பத்தாது. அதனால் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தயிர் சேர்க்கணும். அது போல் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு அப்புறமா தயிர் சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விட்டாச்சு. இதை ஆற வச்சுருவோம். அப்படியேவும் ஆறினதுக்கப்புறம் தயிர் சேர்த்து தாளிச்சிக்கலாம். சாப்பாடு வந்து நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து இதில் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து தயிர் பத்தலை அப்படின்னா நம்ம பால் காய வச்சு வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த பால் ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். தயிர்லாம் சேர்க்குறதுனால உப்பு வந்து பத்தாது, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். பாருங்கள் சூப்பராக கலந்தாச்சு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு இன்னும் கொலகொலப்பாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா தயிராச்சு ஊற்றி. தயிர் ஊற்றுறதுக்கு பதில் நீங்கள் பால் ஊற்றிட்டிங்கன்னா மதியம் லஞ்சு சாப்பிட்றப்போ புளிப்பு வந்து கம்மியாக இருக்கும். அதனால் பால் வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. இப்போ தாளிச்சிடலாம். தயிர் சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பாருங்கள் பொடி பொடியாக வெட்டியிருக்கேன், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இதை சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுறலாம். ஊற்றிட்டு கலந்து விட்டுருவோம். அருமையான ஒரு கொலன்னு தயிர் சாதம் இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்து விடுங்க. மதியம் ஆனாலும் கெட்டியெல்லாம் ஆகாது, மதியத்துக்கு இருந்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்காக தான் நம்ம ரைஸை வந்து ஆற வச்சு இந்த மாதிரி கலந்தோம்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் கெட்டியாகாமல் அப்படியே இருக்கும். இதுவே நீங்கள் சூடாக சாதம் போட்டு கிளறி நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு போட்டிங்கன்னா அந்த சூடு ஆறினதுமே தயிர் சாதம் வந்து அப்படியே கெட்டியாயிரும், இந்த மாதிரி கொலகொலப்பாக இருக்காது. நான் வந்து இன்றைக்கி வாழைக்காய் வறுவல் பண்ணியிருக்கேன். நல்லா கரம் மசாலா, மட்டன் மசாலாலாம் போட்டு சூப்பராக ஒரு வறுவல் தயிர் சாதத்துக்கு ரொம்ப
நல்லாயிருக்கும். உங்களுக்கு நீங்கள் என்ன வறுவல் செய்கிறீங்க, உருளைக்கிழங்கு இல்லை கோவக்காய், கத்திரிக்காய், இந்த மாதிரி எந்த வறுவலாக இருந்தாலும் நீங்கள் நல்லா காரசாரமாக செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் நான் தயிர் சாதத்துக்கு வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆற வச்சு தயிர் போட்டு கிளறுங்க. அப்போ வந்து ரொம்ப நேரத்துக்கு அந்த தயிர் சாதத்தோட அந்த கொழப்பு அப்படியே இருக்கும். அதனால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூடாக போட்டு கிளறாமல் ஆறுனதுக்கப்புறம் கிளறி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும்.